ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஷஹானா ஆசிஃப். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எங்கள் பிரதர் இன் லாவோட ரிசப்ஷன் டே. அண்ட் ரிசப்ஷன் டேக்காக தான் இப்போ எல்லாருமே வந்து எங்களோட அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆயிருக்கோம். மேரேஜ் அவினாஷியில் நடந்தது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இப்போ வந்து ரிசப்ஷன் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தான் நடக்க போகுது. நாங்கள் இப்போ கோயம்புத்தூர்லேயே தான் இருக்கோம். ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸில் தான் மேரேஜ் ஹால் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஹஸ்பண்டோட மாமா வீட்டிலேருந்து கிளம்பி மாப்பிள்ளையோட வீட்டுக்கு போகிறோம். அங்கே தான் என்னோடய ஹஸ்பண்ட் இருக்கார். மார்னிங்கே அவர் கிளம்பி அங்கே போயிட்டாரு. நான் வந்து ஹஸ்பண்டோட மாமாவோட ஃபேமிலி, எங்கள் கசின்ஸ் எல்லோரும் சேர்ந்து வந்து இப்போ மாப்பிள்ளையோட வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அங்கேருந்து ஹஸ்பண்டையும் பிக்கப் பண்ணிவிட்டு மேரேஜ் ஹாலுக்கு போக போகிறோம். இப்போ நம்ம மாப்பிள்ளை வீட்டை ரீச் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்தா மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ மீன் டைம் வந்து நாங்கள் முதல்ல வந்து மண்டபத்துக்கு போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து மாப்பிள்ளை கூடயே வரேன்னு சொன்னதுனால நாங்கள் வந்து முன்னாடி ஹஸ்பண்டோட மாமா கூடயே வந்து மண்டபத்துக்கு கிளம்பிட்டோம். கோயம்புத்தூரில் இருக்க போத்தனூர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்க ஒரு மேரேஜ் ஹாலில் தான் வந்து இந்த ரிசப்ஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு 100 to 150 மெம்பர்ஸ் மட்டுமே இருக்க ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால ஒரு மினி ஹால் மாதிரி தான் வந்து எடுத்திருந்தாங்க. அண்ட் இந்த பிஸி ஃபுட் அப்படிங்கிற வெட்டிங் ஹாலில் வந்து நார்மலான ஒரு ஹாலும் இருக்குது, மினி ஹாலும் இருக்குது. அந்த நார்மலான ஹாலில் தான் வந்து எங்களோட வெட்டிங் ரிசப்ஷன் நடந்திருந்தது. ஸோ அந்த ஒரு 6 years பேக்கோட மெமரிஸ் எல்லாம் அப்படியே ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே வந்து நாங்கள் இப்போ வந்து மண்டபத்துக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். உள்ளே வரும்போதே நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்து என்டரே ஆனோம். நாங்கள் வந்த டைமில் பார்த்திங்கன்னா யாருமே வரலை. பிகாஸ் நாங்கள் தான் முதல்ல போயிருந்தோம். இந்த க்யூட்டான மினி ஹாலில் தான் வந்து இன்றைக்கி ரிசப்ஷன் நடக்க போகுது. ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் வந்து ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருந்தாங்க. உள்ளே என்ட்ரு ஆனோடனே வந்து வெல்கம் ட்ரிங்க்கெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. யாருமே வராத சமயம் பார்த்து நாங்கள் வந்து 2-3 ரவுண்டெல்லாம் வந்து வெல்கம் ட்ரிங்க்கெல்லாம் செம்மையாக குடிச்சு என்ஜாய் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 1/2 to 1 hourக்குள்ளே வந்து எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மாப்பிள்ளையோட கசின்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்க எல்லோரும் சேர்ந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஹாப்பியான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் ஃபைனலி பிரைட் அண்ட் க்ரூம் இஸ் ஹியர். ஃபைனலாக வந்து அவங்க வந்து ரிசப்ஷனுக்காக வந்து ஹால்குள்ளே என்டர் ஆகிட்டாங்க. ரெடியாகி எல்லாமே சூப்பராக ரெடியாகி வந்திருந்தாங்க. அந்த மீன் டைம் வந்து பிரைடோட ஃபேமிலி மெம்பர்ஸுமே வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் வர இவங்களும் வர எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அவங்க எல்லாருமே வந்து பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க. பிகாஸ் இன்றைக்கி வந்து பொண்ணு மாப்பிள்ளையை வந்து பொண்ணோட வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போக போகிறாங்க ரிசப்ஷன் முடிஞ்சு. ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ் அவங்க எல்லாரோட ஃபேஸ்லேயுமே தெரிஞ்சுது.
கொஞ்ச நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் பயங்கரமான பசி ஆரம்பிச்சிருச்சு. சரி சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு சாப்பிட்ற இடத்துக்கு வந்தா, பந்தி ஃபுல்லா ஆளுங்க இருந்தாங்க. இடமே இல்ல. சரி அந்த மீன் டைம் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபீட் பண்ணிடலான்னு சொல்லி நாங்க வந்து கிட்ஸ்க்கெல்லாம் வந்து ஊட்டி விட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வெயிட்டிங் ஏரியா மாதிரி இருந்துச்சு. அங்கேயே வச்சு நாங்க எல்லாருக்குமே ஊட்டி விட ஆரம்பிச்சாச்சு. அது முடிச்சதுக்கப்புறம் நாங்களும் இப்போ சாப்பிட போறோம். சரி சாப்பிட்றதுக்கு இடம் கிடச்சிருச்சேன்னு நாங்கள் சாப்பிட வந்ததுக்கப்புறம் பின்னாடியே பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து சாப்பிட வந்துட்டாங்க. ஸோ பிரியாணி, சிக்கன் 65, சில்லி அது இதுன்னு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே டேஸ்ட்டு. பிரைட் அண்ட் க்ரூமோட ஃபேஸில் அந்த ஹாப்பினஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க 2 பேரும். அண்ட் ஃபுட் வைஸ் பார்க்கும்போது டேஸ்ட்டெல்லாம் செம்மையாக இருந்தது. நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டோம். ரிசப்ஷன் அப்படின்னு சொல்லும்போதே வந்து ரிச்சுவல்ஸ் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பெருசாக இருக்காது. பிரைட் அண்ட் க்ரூம் வந்து ரெடியாகி வருவாங்க. எல்லோரும் கொஞ்சம் நேரம் பேசுவாங்க, ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, சாப்பிடுவாங்க. அண்ட் பிரைட் அண்ட் க்ரூம் 2 பேரும் வந்து பொண்ணு வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. இது மட்டும்தான் நடக்கும், பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ நாங்களும் சாப்பிட்டு முடிச்சு வந்துட்டு வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம். இதெல்லாம் வந்து பிரைட் வீட்டிலேருந்து கொண்டு வந்திருந்த அந்த ஸ்வீட்ஸ், ஃப்ரூட்ஸ், பலகாரம், ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம். ஸோ இந்த தடவை வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இந்த ஸ்வீட்டை வந்து பனானா ஷேப் அந்த மாதிரிலாம் பண்ணி சூப்பராக இருந்துச்சு அது பார்க்கவே. ஸோ அதெல்லாம் முடிச்சு வந்து இப்போ பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்துன்னு எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாஷா அல்லா ஃபைனலாக வந்து நாங்கள் மாப்பிள்ளை வீட்டு சைடில் இருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம், குரூப் பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம், தனித்தனியாக பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம். எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் நவ் இட்ஸ் டைம் டு சே குட் பை. ஸோ மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்து பொண்ணு வீட்டுக்கு கிளம்ப போகிறாங்க. இப்போ கொஞ்சம் எமோஷ்னலான சீன்ஸ் எல்லாம் நடக்கும். எல்லா வீட்லேயும் பார்த்திங்கன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க தான் அழுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையோட அம்மா வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட யங்கர் சன் அவங்களுக்கு வந்து 5 கிட்ஸ் இருக்காங்க. இவர் தான் வந்து 5th. ஸோ ஃபைனல் வெட்டிங் இன் அ ஃபேமிலி அப்படின்னும் போது அது ஒரு மாதிரி எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும் ரொம்ப. ஸோ மாப்பிள்ளையோட அம்மா வந்து கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டாங்க. அண்ட் எல்லாருமே அதை பார்த்து நாங்கள் எல்லாருமே எமோஷ்னல் ஆகிட்டோம். அண்ட் நவ் பொண்ணு வீடு வந்து திருப்பூரில் இருக்குது, ஃபங்க்ஷன் வந்து கோயம்புத்தூர். ஸோ இங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவல் இருக்குது. ஸோ மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்து இப்போ ஒரு 5 o'clock அப்படின்ற மாதிரி டைமில் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ யா
மாப்பிள்ளை பொண்ணு எல்லாருமே கிளம்புனதுக்கப்புறம் வந்து எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த ரிசப்ஷன் சூப்பராக முடிஞ்சுது. மண்டபத்துக்கு வெளியில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிற ஸ்பாட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்க்கக்கூட இல்லை. அப்போது எல்லாருமே வந்து பிஸியாக இருந்ததுனால இப்போ வந்து ஒரு புயலுக்கு பின் அமைதி மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு பின்னாடி எல்லாருமே அந்த ஒரு மைல்டான ஒரு டைம் ஆனதுக்கப்புறம் வந்து அங்கெல்லாம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அண்ட் அகெயின் வந்து நாங்கள் வந்து ஹஸ்பண்டோட மாமா கூடயே அவங்க வீட்டுக்குள்ளே கிளம்பிட்டோம். அண்ட் நவ் வந்து நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அகெயின் மாப்பிள்ளை வீட்டுக்கே வந்தாச்சு. இங்கே கொஞ்சம் நேரம் நல்லா எல்லாருமே சேர்ந்து ஒரு சூப்பரான டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பிகாஸ் இன்னும் ஒரு நாளில் வந்து நாங்கள் வந்து பெங்களூருக்கு கிளம்ப போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கசின்ஸ் எல்லோரும் ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல ஒரு ஈவினிங் டேயாக இருக்கட்டும்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அகெயின் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாச்சு. மாப்பிள்ளை அண்ட் பொண்ணு இங்கே இல்லை, பட் இங்கே ஒரு க்யூட்டான பீகாக் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இந்த ஒரு ஈவினிங் வந்து சூப்பராக முடிஞ்சுது. அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் ரிசப்ஷன் சூப்பராக நடந்தது. அண்ட் கல்யாண சீரீஸ் வந்து இந்த வீடியோவோட முடியுது. இன்னும் சில வீடியோஸ் வந்து கோயம்புத்தூர்லேருந்து இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் அகெயின் நம்ம வந்து பேக் டு பெங்களூர்லேருந்து தான் வீடியோஸ் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.